இப்போ சங்கரா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றது பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. பூண்டு கொஞ்சம் தேவையான ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி அமைக்க பார்த்தோன்னா இந்த அளவுக்கு புளி வேணுங்க. அதுக்கு இப்போ இது பெரிய தக்காளியாக இருக்கிறதுனால 2 தக்காளி போடலாங்க. இல்லைன்னா சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி போட்டுக்குங்க. இப்போ வணக்கி அரைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கொத்து எடுத்துக்கலாம். இது வணக்கிறதுக்குங்க. இதோட கொஞ்சம் ஜீரகம் போட்டு வணக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. அப்புறம் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி எடுத்துக்கலாங்க. ஜீரகம் இதுக்கு தேவையான பொருள் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஜீரகம், கடுகு, வெந்தயம், மஞ்சள் தூள், அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம எப்படி மீன் குழம்பு வைக்கலான்றதை பார்க்கலாங்க. இப்போ மீன் எப்படி கழுவி எப்படி நீட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம மீன் எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பார்க்கலாங்க. நான் வந்து ஒரு மீனை வந்து ரெண்டு துண்டாக போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இதில் இருக்கிறதெல்லாம் நல்லா க்ளீனாக எடுத்துட்டேங்க. இப்போ பாருங்கள், தலையோடு போட்டு வச்சோம்னா அந்த மீன் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணிங்கன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டுங்க. உப்பு நல்லா எவ்வளோ உப்பு போடுங்க. போட்டு இதை நல்லா போட்டுட்டு அப்போ தான் இதில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் இன்னும் மீதி ஏதாவது அழுக்கு இருந்தாலும் வந்துடுங்க. இப்படி போட்டு நல்லா உரசணுங்க. இப்படி பண்ணிங்கன்னா அழுக்கு வருங்க. இதில் இருந்து மீன் நல்லா ஸ்டிஃப் ஆயிருங்க. ஏதாவது சப்போஸ் இந்த குழந்தை ஏதாவது இருந்தாலும் நல்லா ஸ்டிஃப் ஆயிருங்க மீன். இப்போ பார்த்தீங்கன்னாவே பாருங்கள் தெரியும் உங்களுக்கு, நல்லா பழப்பழன்னு நல்லா இருக்கு பாருங்கள். இப்போ அதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாங்க. ஏற்கனவே நம்ம நல்லா கழுவிட்டோங்க மீனை. இப்போ உப்பு போட்டு கடைசியாக ஃபைனலாக ஒரு பண்ணணும். பார்த்தீங்களா அழுக்கு வருது பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. இப்போ இந்த வாழெல்லாம் எடுத்து நம்ம குழம்பு இது வறுவல் பண்ணிக்கலாங்க. வறுவல் பண்ணிவிட்டு அந்த தலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த மீனை வந்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வறுவல் பண்ணிக்கலாங்க. இந்த மீன் வந்து குழம்பு வச்சுக்கலாங்க. நல்லா க்ளீனாக அந்த உப்பெல்லாம் போட்டு அலசிட்டு கழுவி வச்சுருக்கேங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா இது மீன் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கணுங்க. பொரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை இதிலே உருவி போட்டுடலாங்க. வெங்காயம் எல்லாமே நல்லா பொண்ணு வறுவலாக வறுத்துக்கணுங்க. நல்லா வணங்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வணக்கணுங்க. இன்னும் கொஞ்சம் வரல இன்னும் பாருங்கள். இப்போ நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ இது வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ ஜீரகம், கருவேப்பிலை, வெங்காயம்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இதோட இந்த தேங்காயை வச்சு அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. 2.5 கரண்டி ஊற்றுங்க போதும். பெரிய கரண்டியாக இருக்குன்னா 2 கரண்டி கூட போடுங்க. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன். இது நல்லா பொரியணுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை உருவி வச்சுக்கலாம். அந்த ஜீரகம் வணக்கியிருக்கோம் இல்லைங்களா, அதுதான் அந்த மீன் குழம்போட ஹைலைட்டு. பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பொரியணும்னு பார்த்துக்குங்க. நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ கருவேப்பிலை போட்டு பூண்டு போட்டுக்கலாம். வணங்கின உடனே வெங்காயம் போட்டுடலாம். பாருங்கள், நல்ல வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுடலாங்க. தக்காளி போட்டுட்டு மீன் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம வந்து இவ்வளோ அளவுக்கு மீன் குழம்பு வைக்க போகிறோங்க. ஏன்னா மீனும் இருக்குது, அதனால் இந்த அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம். மஞ்சள் தூள் இவ்வளோ போட்டுக்கலாங்க. அதை நல்லா வணக்கிடலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா வணங்கிருச்சுங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக கசிஞ்சு வந்துருச்சுப்போம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மிளகாத்தூள் போட்டுருங்க. இப்போ நான் இந்த அளவுக்கு மீன் குழம்பு வைக்கிறதுனால இதில் 3 கரண்டி நம்ம போடலாங்க. ஏன்னா தேங்காய் போடுறோம், மீன் அந்த அளவுக்கு இருக்குது இல்லைங்களா, அதனால் 3 கரண்டி போட்டுக்கலாங்க. மீன் குழம்புலாம் கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. ஏன்னா புளி ஊற்றுவோம், அதனால் அப்போ தான் நல்லாயிருக்குங்க. இப்போ தண்ணி ஊற்றிடுங்க.
இது ஒரு கொதி வரணுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிருக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் வந்து 5 நிமிஷம் இல்லைங்க, கொஞ்சம் நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம அந்த தட்டை வச்சு மூடி வச்சுருவோங்க. இந்த குழம்பு வந்து கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாங்க. நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோங்க, கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம். இப்போ அதை ஊற்றிக்கலாங்க. இப்போ புளி ஊற்றுனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கணுங்க. நல்லா கொதிக்கணும். இந்த புளியோட பச்சை வாசம், மிளகாத்தூள் வாசம் எல்லாம் இதில் அடங்கிருங்க. அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றிட்டு மீன் போட்டுடலாங்க. இப்போ மீன் குழம்பு வந்து கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாங்க. புளியும் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ பச்சை வாசம் போயிருக்கோம். இப்போ இந்த தேங்காயும் வெங்காயம் வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம கொதிக்கும் போது என்ன ஆகுங்கன்னா இது நல்லா திக்காயிருங்க. இப்போ மீன்லாம் போடும்போது இந்த அளவுக்கு வந்துடுங்க. அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும். மீன் குழம்பு நல்லா கொதிக்குதான்னு பார்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டேஜில் மீனெல்லாம் போட்டுக்கலாங்க. இதில் மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு ரொம்ப கலக்கக்கூடாதுங்க, மீன்லாம் உடஞ்சிரும். இப்போ பாருங்கள் மீன் எல்லாம் போட்டுட்டோம். இப்போ மூடி வச்சிடலாங்க. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் கசிஞ்சு மேலே வருங்க. அந்த ஸ்டேஜில் இறக்கிடலாங்க. இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஸ்லோவாக வச்சுட்டு இறக்கிடலாங்க. சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. ஏன் இந்த பெல் பட்டன் அழுத்தணும்னா உங்களுக்கு நான் சமைக்கிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்குங்க.